வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் வடிவியலில் எடுத்துக்காட்டு 4.3 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 4.2 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 4.3 இதில் அளவு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 8 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் மற்றும் 4 சென்டிமீட்டர் ஆகிய பக்க அளவுகளை கொண்டு ஒரு முக்கோணம் அமைக்க இயலுமா? 8 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இதை வச்சுக்கிட்டு ஒரு முக்கோணம் அமைக்க இயலுமான்னு கேட்டிருக்காங்க. இதை எடுத்து அப்படியே எழுதிக்குவோம். 8 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர். இப்போ இந்த அளவுகளை வச்சுட்டு முக்கோணம் அமைக்க இயலுமான்னு கேட்டிருக்காங்க. இது சமனின்மை விதியை நிறைவு செய்யுமான்னு பார்க்கணும். ஏதாச்சும் ஒரு 2 சிறிய அளவுகளை எடுத்துக்கிட்டு அதோட கூடுதல் 3ஆவது அளவோட பெருசாக இருக்குன்னு சொல்கிறது தான் சமனின்மை விதி. அதை இது நிறைவு செய்தான்னு பார்ப்போம். 2 சிறிய அளவுகளை எடுத்துக்கிறேன். அது 3ஐயும் 4ஐயும் நான் எடுத்துக்கிறேன். 3ஐயும் 4ஐயும் எடுத்துக்கிட்டு அதை கூட்டினோன்னா 8ஐ விட பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கான்னு பார்த்தோம்னா நமக்கு முக்கோணம் அமைக்க இயலாதான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இரு சிறிய அளவுகளின் கூடுதல், இரு சிறிய பக்க அளவுகளின் கூடுதல் ஈக்குவல் டு எந்தெந்த அளவு எடுத்துக்கிறோன்னா 3 + 4 ஈக்குவல் டு 3ஐயும் 4ஐயும் கூட்டினோம்னா 7 சென்டிமீட்டர். மூன்றாவது அளவு, மூன்றாவது பக்கம் ஈக்குவல் டு எவ்வளோ சென்டிமீட்டர்? 8 சென்டிமீட்டர். இப்போ இந்த 7 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டரோட பெருசாக இருக்கணும். அதுதான் சமனின்மை பண்பு. ஆனால் இங்கே எப்படி இருக்குது? 7 சின்னதாகவும் 8 பெருசாகவும் இருக்குது. அப்போ லெஸ் தென் குறி வரும். 7 லெஸ் தென் 8, 7 சென்டிமீட்டர் லெஸ் தென் 8 சென்டிமீட்டர். இப்போ 8 தான் பெருசாக இருக்குது. அப்போ இதை வச்சுக்கிட்டு முக்கோணம் அமைக்க இயலாது. இரு சிறிய பக்கங்களின் கூடுதல் மூன்றாவது பக்க அளவை விட பக்கத்தை விட குறைவாக உள்ளது. எனவே கொடுக்கப்பட்ட பக்க அளவுகளை கொண்டு முக்கோணம் அமைக்க இயலாது. நம்ம தெரிஞ்ச ஒன்றையும் பார்த்தாது, இந்த மாதிரி எடுத்து எழுதணும். அப்போ தான் நமக்கு மார்க் கொடுப்பாங்க. 7 லெஸ் தென் 8 இதை தான் நம்ம சென்டென்ஸாக எடுத்து எழுதியிருக்கோம். இந்த மாதிரி எடுத்து எழுதிட்டோம்னா அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன்